அதிமுகவுக்கு வாழ்வா சாவா. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2026 அதிமுக தோத்தாங்கன்னா அந்த எடப்பாடி அவர்களுக்கு அதிமுகவினுடைய தலைமையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே அவர் முண்டி அடிச்சு இப்ப இருக்க மாதிரி அவர் இருக்கணும்னு நினைச்சாருன்னா அதிமுக இருக்காது. இத்தனை நாளா அமைதி காத்தவர் இப்ப மட்டும் ஏன் பொங்கி எழுந்திருக்கும்? அத்திக்கடவு அவினாசி அந்த மீட்டிங்க்கு வந்து அவர் அழைக்க போறாங்க. அப்பெல்லாம் இன்விடேஷன்லாம் பார்க்கும்போது என்னை வளர்த்தி ஆளாக்குன ஒரு எம்ஜிஆர் அவர்கள் பேரோ அம்மா அவர்களுடைய பேரோ இதில் இல்லாமல் இருக்கு. அதனால வந்து அவர் ஆட் பண்ண சொல்லியும் கேட்டிருக்காரு. இது உண்மையான கோவமா அல்லது சப்பக்கட்டு கட்டுறதுக்காக சொல்லப்படக்கூடிய காரணம்? இது வரைக்கும் அவர் சாதுவா தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு பார்த்துருக்கு. ஆனா இப்போ வந்து என் பொறுமையை என்னை சோதிச்சு பார்க்காதீங்க அப்படின்னு அவர் கொந்தளிக்கிறார் அப்படின்னா செங்கோட்டையனுக்கு அந்த அழுத்தத்தை கொடுக்கறது யார்? ஒரு பயனா இந்த இடைத்தேர்தலில் நின்று திருப்பி தோத்துட்டோம்னா இன்னும் நம்ம மேல அதிகமான விமர்சன கணைகள் வரக்கூடுங்கிறது அந்த கட்சியினுடைய தலைமைக்கும் கட்சிக்கும் கெட்ட பேர் வந்துருங்கிறனால அந்த எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கே பயந்து ஒதுங்கி நிக்கிறாங்க. விஜய் நினைச்சா கூட இல்ல போட்டிட்டு இருக்க முடியுமே இடைத்தேர்தல். அவரே தவிர்த்து விஜய் தமிழக வெற்றி கழகத்துக்கு இடைத்தேர்தல் நின்னா சூசைட். என்ன காரணம் கேட்டா அவங்க 2026 they are preparing for a bigger game. அப்ப அந்த பிக் கேம் நீங்க விளையாடுறது இல்ல. அதை வச்சு நீங்க ஜட்ஜ் பண்ண முடியாது. ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு இருந்த அதே பயம் தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு இருந்தது அப்படின்னு தான் பாருங்க. விஜய் ஈரோடு இடைத்தேர்தலில் நம்ம போட்டிக்கிட்டா வீண் செலவுங்கிறது தான் தலைமையோட அதிமுக தலைமையோட நிலைப்பாடா இல்ல. அப்ப இன்னைக்கு செலவுக்காக நீங்க பயந்துட்டு ஒதுங்குறீங்கன்னா உங்க 32 ஆட்சியில நீங்க ஒரு பைசாவும் பார்க்காத கட்சியா? எடப்பாடிக்கு இல்லாத ஒரு துணிச்சல் விஜய்க்கு இருந்த பயம் சீமானுக்கு இல்ல. சீமான் களத்துல விக்கிரவாண்டியிலையும் போட்டிட்டாரு, ஈரோடு இடைத்தேர்தலையுமே போட்டிட்டாரு. அதிமுக நின்றுக்கணும், விக்கிரவாண்டியிலும் அதிமுக நின்றுக்கணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அருள். அதிமுகவில் இபிஎஸ் விசஸ் செங்கோட்டையன் அப்படின்னு போயிட்டு இருக்கு. அதிமுகவில் என்ன சார் நடக்குது? அதிமுகவில் எல்லாத்துக்கும் ஒரே எண்ணம் என்னன்னா அடுத்த 2026 தேர்தலில் கட்டாயமாக கட்சியை வந்து ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கணும். அப்படி பிடிக்கிறதுக்கு உண்டான அத்தனை வழிமுறைகளையும் பார்க்கணும். எந்த ஒரு சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அந்த கட்சியில் இருக்கவங்களுடைய எண்ணமாக இருக்குது. அதில் இப்போ செங்கோட்டையனுக்கு வந்து இப்போது அவர் வந்து நானும் ஈரோட்டுக்காரங்கிறனால அதிகமாக நம்ம செங்கோட்டையனை பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி அவர் பெரிய அளவுக்கு வந்து இந்த மாதிரி எதிர்ப்பு குரலை எழுப்பக்கூடிய ஆளாக இத்தனை வருஷங்கள் இல்லை. இத்தனை நாளாக அமைதி காத்தவர் இப்போ மட்டும் ஏன் பொங்கி எழுந்திருக்கணும்? காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நான் சொல்ல மாதிரி 2026 இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி நிறையா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அப்படி அந்த மாதிரி ஆன்டி இன்கம்பன்சியை வந்து நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணணுன்னா நமக்குள்ளார ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒற்றுமை இருக்கணும். அடுத்தது எங்கே ஆரம்பிக்குதுன்னா அந்த அத்திக்கடவு அவினாசி அந்த மீட்டிங்க்கு வந்து அவர் அழைக்க போகிறாங்க. அப்போல்லாம் இன்விடேஷன்லாம் பார்க்கும்போது எங்கேயுமே என்னை வளர்த்தி ஆளாக்குன ஒரு எம்ஜிஆர் அவர்கள் பேரோ அம்மா அவர்களுடைய பேரோ இதில் இல்லாமல் இருக்குது. அதனால் வந்து அவர் ஆட் பண்ண சொல்லியும் கேட்டிருக்காரு போல். இது உண்மையான கோவமா அல்லது சப்பக்கட்டு கட்டுறதுக்காக சொல்லப்படக்கூடிய காரணமா? இல்லை, எப்பயுமே உங்களுக்கு ஒரு த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்னு இருக்கும். யாராக இருந்தாலும் ஒரு பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கும். இல்லை, அதை தான் சொல்கிறார், என்னுடைய பொறுமையை சோதிச்சு பார்க்காதீங்க. அப்போ எல்லாத்துக்குமே எந்த முரண்பாடுகள் இருந்தாலும் ஒரு குறுகிய காலவட்ட வரைக்கும் அந்த முரண்பாடு வந்து முட்டிக்கிட்டு வெளியே வராது. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதுவான ஒரு அரசியல் தலைவர். இது வரைக்கும் அவர் சாதுவா தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு பார்த்துருக்கு. ஆனால் இப்போ வந்து என் பொறுமையை என்னை சோதிச்சு பார்க்காதீங்க அப்படின்னு அவர் கொந்தளிக்கிறார் அப்படின்னா செங்கோட்டையனுக்கு அந்த அழுத்தத்தை கொடுக்கறது யார்? இல்லை, அவர் பார்க்கறது வந்து ஏன்னா ஏற்கனவே முதல்ல ஒரு 6 அமைச்சர்கள் வந்து இந்த 2024 தேர்தலுக்கு அப்புறம் போய் பார்க்குறாங்க. பார்த்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், நம்ம இப்படியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரிஞ்சு போனவங்களெல்லாம் ஒன்று சேர்த்தணுங்கிறதெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அதை வந்து வெளியில் வந்து எடப்பாடி அவர்கள்கிட்ட பேட்டி காணும்போது ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறார், பக்கத்தில் எஸ்பி வேலுமணி இருக்கார். இல்லை, அந்த மாதிரிலாம் வந்து ஒரு மீட்டிங்கே நடக்கலை, வேணா கேட்டு பாருங்க அப்படின்னு எஸ்பி வேலுமணியும் காமிக்கிறாரு. ஆனால் அவர் ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு அங்கேயே இருக்காரு. முன்னெடுத்ததே அவர் தானா? அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்ச காலத்திலே வந்து செங்கோட்டையன் அவர்கள் தமிழ் இந்துக்குன்னு தான் நினைக்கிறேன் அந்த பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கும்போது இல்லை அந்த மாதிரி மீட்டிங் நடந்தது உண்மை அப்படிங்கிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல சில விஷயங்களை வந்து அவங்க ஒரு அதிமுகக்குள்ளார இருக்கிறவங்க ஒரு மாதிரியும் அதாவது ஒரு முன்னிலை இருக்கிறவங்க தொண்டர்கள் மத்தியிலையும் தலைமையில் இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களுக்கு அந்த எடப்பாடியை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறதாவும் நம்மளால பார்க்க முடியுது. என்ன ஒரு காரணம்னா இன்னைக்கு இருக்கக்கூடியது வந்து அதிமுகவுடைய சிச்சுவேஷனை நான் பார்க்கும்போது 2026 தேர்தல் ஏற்கனவே அவங்க மூத்த நிர்வாகிகள் சொன்ன மாதிரியே வாழ்வா சாவா தான்.
அதிமுகவுக்கு அதிமுகவுக்கு வாழ்வா சாவா. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2026ம் அதிமுக தோத்தாங்கன்னா, தோற்றால் அந்த எடப்பாடி அவர்களுக்கு அதிமுகவினுடைய தலைமையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே அவர் முண்டி அடிச்சு இப்ப இருக்க மாதிரி அவர் இருக்கணும்னு நினைச்சாருன்னா அதிமுக இருக்காது. அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? காரணம் என்னன்னு ஆனா கேட்டீங்கன்னாக்கா, அதிமுகவுல இருந்து யார் வேணாலும் காணாமல் போகலாம். ஆனா அதிமுகவே காணாமல் போகும் அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணிக்க முடியலையே. நம்புற மாதிரி இல்லையே. அதிமுகங்கிறது யாரு? எல்லாம் மக்கள் சேர்ந்தது தானே. இப்ப ஆ. திமுகனாலும் சரி, பிஜேபினாலும் சரி, நாம் தமிழர்னாலும் சரி, தாவேகானாலும் சரி, எல்லாமே அந்த தொண்டர்கள் இருக்கிறது மக்கள் இருக்கக்கூடியது தான். ஒரு கட்சிங்கிற ஒரு தனி ஆப்ஜெக்ட் இல்ல. ஒரு எப்படி ஒரு ஆர்கனைசேஷன் கம்பெனி இருக்கு. கம்பெனின்னு பேர் இருக்கும். ஆனா அந்த பேரை உண்டு பண்றது யார்? அதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான். Yes. அந்த மாதிரி அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இன்னைக்கு தொடர் தோல்வியை பார்த்துட்டு வராங்க. அது எனக்கு விமர்சனங்கள் மத்த பேர் தோக்குறாங்கன்னு நினைச்சா கூட அரசியல் வெற்றி தோல்வி சகஜம். அதுலலாம் எனக்கு இல்ல. ஆனா எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா, இன்னைக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல நிக்க முடியாத அளவுக்கு போயிருச்சு. அதுக்கு அடுத்த கட்டமாவும் ஈரோடு இடைத்தேர்தலுக்கும் வந்து நிக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. இது அவங்களே முறையா ஓப்பனா அறிவிச்சிட்டாங்களா அதிமுக? இது வந்து அவங்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனையா? கௌரவ குறைச்சலா அதிமுகவுக்கு? கௌரவ குறைச்சல் இல்ல. அவங்களுக்கு என்ன ஒரு பயம்னா, இந்த இடைத்தேர்தல்ல நின்னு திருப்பி தோத்துட்டோம்னா, ஆ. இன்னும் நம்ம மேல அதிகமான விமர்சன கணைகள் வரக்கூடும்ங்கிறது அந்த கட்சியினுடைய தலைமைக்கும், கட்சிக்கும் கெட்ட பேர் வந்துருங்கிறனால, அந்த எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கே பயந்து ஒதுங்கி நிக்கிறாங்க. இல்ல அதிமுக பயந்துருச்சுங்கிறது ஒரு பக்கம் பார்த்தாலும், இந்த இடைத்தேர்தலையும் தோற்த்தா நமக்கு இன்னும் அது மிக கடுமையான எதிர்வினையெல்லாம் பேசுவாங்க, வரும்னு சொல்றீங்கல்ல. அத தாண்டி அ ஏன் நம்ம தண்டமா வீணா செலவு பண்றோம்? அப்படிங்கிற மைண்ட் செட்டா? ஏன்னா, எந்த ஆட்சி எந்த ஆட்சியில இடைத்தேர்தல் நடந்தாலும், அப்ப யார் ஆளுங்கட்சி அவங்க தானே ஜெயிப்பாங்க. அப்ப இப்ப திமுக தான் ஆளுங்கட்சின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க தான் ஜெயிக்க போறாங்கிறது தான் ஒரு பொதுவான பார்வை. அப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே, நம்ம ஏன் இடைத்தேர்தல் நின்னு ஏன் வேஸ்ட்டா வெட்டியா ஏன் செலவு பண்ணணுங்கிற தாட்டு தானா? இது விஜய் கட்சி நினைச்சாங்கன்னா ஒரு நியாயம் ஆ. இருக்கு. இல்ல ஒரு நாம் தமிழர் அந்த மாரி நினைச்சாங்கன்னா கூட ஒரு இல்ல விஜய் நடிச்சிருந்தா நியாயம் கூட இருக்கு. அதுல போட்டியிட்டு இருக்க முடியுமே இடைத்தேர்தல்ல. இல்ல அவரே தவிர்த்துட்டாரு. விஜய் போட்டியிட முடியாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து இந்த இடைத்தேர்தல்ல போயிட்டு நம்ம பலத்தை நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க சொன்ன காரணம். அட்லீஸ்ட் இடைத்தேர்தல் எப்படி நடக்கும்? ட்ரை பண்ணி பார்த்திருக்கலாம். இல்ல அது விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம். அது வந்து சூசைடா மாறிடும். தமிழக வெற்றி கழகத்துக்கா? தமிழக வெற்றி கழகத்துக்கு இடைத்தேர்தல் நின்னா சூசைட். ஏன் என்ன எப்படி காரணம்னு சொல்ல கேட்டீங்கன்னா, வரீங்க? அவங்க 2026 தே ஆர் பிரிப்பேரிங் ஃபார் அ பிக்கர் கேம். ஓ! அப்ப அந்த பிக் கேம் நீங்க விளையாடுறதுக்கு நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு போய் நீங்க இடைத்தேர்தல்ல நின்னீங்கன்னா, இடைத்தேர்தலினுடைய ஃபார்முலா உங்களுக்கு தெரியாததா? எஸ். பட் ஒரு ட்ரையல் வெர்ஷனா நம்மளுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு? மக்கள்ட்ட தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு போய் ஒரு ரீச்ச உண்டு பண்ணியிருக்கு? விஜயோட செல்வாக்கு இப்ப எப்படி இருக்கு? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆயிருச்சுல்ல. இல்ல இது நீங்க ஒரு ட்ரையல் வெர்ஷனா தமிழக வெற்றி கழகம் பயன்படுத்தி இருக்கலாம். இல்ல அதுதான். நீங்க இத ஒரு ட்ரையலா எடுத்துருவீங்க இந்த எலக்ஷன. ஆ. பை எலக்ஷன் எப்படி நடக்கும்னு தெரியும். அப்ப அந்த பை எலக்ஷன்ல வந்து நீங்க உதாரணத்துக்கு ஒரு 6%, 7%, 10% ஓட்டு வாங்குறாருன்னா, இந்த ட்ரையல நீங்க ரியலா மாத்துறதுக்கு முற்படுவீங்க. இவ்வளவுதான் விஜய் அப்படின்னு. அப்போ ஒரு பை எலக்ஷன்ங்கிறது என்னைக்குமே ஒரு ப்ராப்பர் பாராமீட்டர் இல்ல. அப்ப அத இப்படி வச்சு நீங்க ஜட்ஜ் பண்ண பார்த்துக்கலாமா? முடியாது. ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் அதிமுகவுக்கு இருந்த அதே பயம் தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு இருந்தது அப்படின்னு தான் பார்க்கணுமா? விஜய்க்கு இருக்கிறத நம்மனால ஏத்துக்க முடியுங்கிறேன். ஆ. அதிமுகவை ஏத்துக்க முடியாது. ஏன்னா இந்த கடந்த 57 ஆண்டு திராவிட ஆட்சியில அதிமுக தான் 32 வருஷம் ஆட்சி புரிஞ்ச கட்சி. ஓகே. 53 வருஷம் முடிஞ்சது அந்த கட்சிக்கு. அப்ப இன்னைக்கு செலவுக்காக நீங்க பயந்துட்டு ஒதுங்குறீங்கன்னா, உங்க 32 ஆட்சியில நீங்க ஒரு பைசாவும் பார்க்காத கட்சியா? அப்ப அது உண்மைதானா? ஈரோடு இடைத்தேர்தல்ல நம்ம போட்டியிட்டா வீண் செலவுங்கிறது தான் அதிமுக தலைமையோட நிலைப்பாடா இல்ல இருந்ததா? செலவுக்கு பயப்படக்கூடிய ஆட்கள் அங்க இல்ல. ஆனா இந்த முறை இந்த இந்த இடைத்தேர்தல்ல இடைத்தேர்தல்ல திருப்பி இங்க நின்னு நம்ம தோத்துட்டோம்னா, மறுபடியும் தொடர்ந்து இப்பயே வந்து அவர் இத்தனை தோல்வி பழனிசாமின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு திருப்பி இன்னொரு 11 விமர்சனத்தை தேர்தல் பழனிசாமி. 11 தேர்தல் 11 தோல்வி பழனிசாமி. அந்த மாதிரிலாம் விமர்சனங்கள் தேவையில்லாம வைக்கிறாங்களா? அப்ப திருப்பி நம்ம போய் இதுல போய் தோக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஒண்ணு அவருக்கு விமர்சனம். 2வது இந்த மாதிரி அங்க வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சுன்னா 2026ல தேர்தல் கூட்டணி கட்டுறதுல பிரச்சனையாயிரும். ஓ. அப்ப இது பல அரசியல் கணக்குகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயந்துட்டு ஒதுங்குறாங்க. இந்த இடத்துல இன்னொரு கேள்வி. எடப்பாடிக்கு இல்லாத ஒரு துணிச்சல் விஜய்க்கு இருந்த பயம் சீமானுக்கு இல்ல. சீமான் களத்துல விக்கிரவாண்டிலையும் போட்டியிட்டாரு, ஈரோடு இடைத்தேர்தலையுமே போட்டியிட்டாரு. அப்ப அதிமுக ஆட்டோமேட்டிக்கா சீமானுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்கலாம்ல. ஏன் நாம் தமிழரையும் அதிமுக ஆதரிக்கல? ஆதரிக்க மாட்டாங்க. என்ன ஏன் காரணம்னா, நாம் தமிழர் இப்ப என்ன அதிமுகவை எதிர்க்காமையா இருக்காங்க? திராவிட சித்தாந்தத்தை ஒட்டுமொத்தமா அவங்க எதிர்க்கிறாங்க. பிரதானமா அவங்க எதிர்க்கிறது திமுக, அதிமுகவை. ஆண்ட கட்சிகள், ஆளுகின்ற கட்சிகளை தான் அவர் கடுமையா விமர்சிச்சுட்டு இருக்காரு. ஆனால் சீமான் எடப்பாடியை எதிர்த்து பேசுறதே இல்லையே, விட்டுட்டாரே. அதாவது அதிமுகவை எதிர்த்து இப்ப நிக்கிறதே தவிர்த்துட்டாரே சீமான். இல்ல ஏன்னா இன்னைக்கு நீங்க உங்களுடைய பிரதான எதிரியா இருக்கிறது வந்து திமுக.
ஆனா இதுக்கு முன்னாடி சீமானும் இப்படி இல்ல, எடப்பாடியும் அப்படி இல்ல. ஆனா இப்ப 2 பேரும் ஒரு பரஸ்பரமா அமைதியாயிட்டாங்களோ? இல்ல ஒருத்தரை எதிர்த்து பேசாம, விமர்சனம் 2011ல பண்ணாம. சீமானே அதிமுகலாம் வேலை பார்த்திருக்காரு. ஆ. அந்த ஒரு பழக்கம் இருக்கு. அது ஜெயலலிதா இருந்தபோது. ஜெயலலிதா ஆனா இருந்தபோது இப்ப இப்ப கூட வந்து இந்த சசிகலா பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது நான் வேணா பேசி பார்க்கட்டுமான்னு கேட்டு பார்த்தேன். சசிகலாவை பார்த்துக்கும் போது இந்த டைலாக சொல்றாரு சீமான். ஆ. நான் வேணா பேசி பார்க்கட்டுமா அங்க யார்கிட்ட அப்படின்ட்டு. பேசி பார்க்கட்டுமா? மத்த அதிமுக தலைவர்கள்ட்ட ஒன்றிணையறதுக்கு ஏதாவது பேசி பார்க்கட்டுமான்னு நான் கேட்டேன் அப்படிங்கிற விமர்சனத்தை அப்ப வச்சார். அப்ப சீமான் சொன்னா அதிமுக கேட்கிற அளவுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் கேட்டுப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் சீமானுக்கும் அதிமுகவுக்குமான நெருக்கம் இருக்கா? நெருக்கம் இல்ல. ஏன்னா என்ன இந்த காரணம்? கேள்வி இதுல இருக்கு, இந்த பதில். கண்டிப்பா. அதனால கேக்குறேன். நெருக்கங்கிறத விட பழக்கம் இருக்கலாம். ஏன்னா ஒரு அரசியல் தலைவரா அவர் வந்து அதிமுகவுக்கு வந்து அவர் வேலை பார்த்திருக்காரு. 2011ல நீங்க சொன்ன மாதிரி ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது காங்கிரஸை எதிர்க்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு அதுக்கு வேலை பார்த்திருக்காங்க. அதனால வந்து இன்னைக்கு மக்கள் அவங்களுக்கு தெரியுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அப்ப இன்னைக்கு அதிமுக வந்து இன்னைக்கு எதிர்க்கட்சியா இருக்கு. இப்ப என்னைக்குமே ஒருத்தர் வந்து ஒரு ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு தான் விமர்சன கணைகள் அதிகமா போகும். இப்ப நம்மளே வந்து இன்னைக்கு அதிமுகவை அதிகமா விமர்சிப்போமா, திமுகவை திமுகவை தான் விமர்சிக்க முடியும். ஏன்னா அவங்க தான் ஆளுங்கட்சி. அப்ப இன்னைக்கு நாட்டுல நடக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையை பத்தியும் நம்ம பேசும்போது அந்த பிரச்சனைக்கு வந்து யாரு தீர்வு காணணும்? ஒரு அரசாங்கம் தான். அது மத்தியில இருந்தா பிஜேபி, இப்ப மாநிலத்துல இருந்தா திமுக. அப்போ ஒரு பை டிஃபால்ட்டாவே உங்களுக்கு விமர்சனங்கிறது வந்து ஆளுங்கட்சி மேலதான். அப்ப இவங்க அரசியல் கட்சி வந்து இன்னைக்கு அடுத்த அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாமே அவங்க எதிர்க்கிறது பிரதானமான எதிர்ப்பு யாரை நோக்கி இருக்கும்னா ஆளுங்கட்சியை நோக்கி தான் இருக்கும். இப்ப திமுக இருக்கிறனால அந்த திமுகவை நோக்கி தான் அவங்களுடைய விமர்சனங்கள் அதிகமா இருக்கும். இது அதிமுக இந்த இடத்துல ஆட்சியில் இருந்துச்சுன்னா அதிமுகவை நோக்கி அதிகமான விமர்சனங்களும் கேள்வி கணைகளும் வரத்தான் செய்யும். இது இயற்கை. ஆனா அந்த ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக நின்றுக்கணும், விக்கிரவாண்டியிலும் அதிமுக நின்றுக்கணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, விக்கிரவாண்டியில அப்ப 2024க்கு உண்டான பாராளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி எம்எல்ஏ தொகுதிக்குள்ளார மட்டும் 66,000 ஓட்டு வாங்குறாங்க அதிமுக. அப்படி வாங்கின ஓட்டை பூராமே ரெட்டலைக்கு குத்துறவங்களை பூரா அவங்க நிக்காதனால திமுகவுக்கு குத்த வச்ச ஆகச்சிறந்த பெருமை வந்து எடப்பாடியாருக்கு போயிருச்சு. ஏன்னா 66,000 ஓட்டு கோல் போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, நீங்க கனவுலையும் அவங்க வந்து போய் நான் சூரியனுக்கு போட மாட்டேங்கிறீங்களா பூரா, நீங்க இரட்டலைக்கு போட்டீங்களா பூரா சூரியனுக்கு நீங்க லீஸ் கூட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்ப திருப்பி அதே மிஸ்டேக் வந்து ஈரோட்ல பண்ணிட்டார். ஈரோட்ல போன இடைத்தேர்தலில் வந்து தென்னரசு நிக்கிறார் அதிமுக சார்பா 44,000 ஓட்டு சொச்சம் வாங்குறாரு. அப்ப இந்த 44,000 சொச்ச ஓட்டுமே நீங்க நோட்டா குழுந்திருந்தா பிரச்சனை இல்லை, அதிமுகவுடைய வாக்கு எங்கேயும் போகலன்னு. ஆனா 5,000 தானே இல்ல, இந்த 44,000 வாக்கு சீமானுக்கு போய் விழுந்திருந்தாலும் ஐயா சீமானு கிட்ட தான் போச்சு, திமுகவுக்கு போகலங்களாம். இப்ப வந்து வெறும் 6,000 ஓட்டு தான் இங்க. அது இல்லாம இப்ப திராவிடத்துல பெரியாரை எதிர்த்து பயங்கரமான அதீத விமர்சனத்தை வந்து சீமான் வச்சாரு. அப்ப அதிமுகவினுடைய ஓட்டு சாட்சாத் அங்க போறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். அப்ப இந்த 44,000 ஓட்டு அதிமுகவினுடைய எங்க போச்சு அந்த ஓட்டு? அப்ப இது மறுபடியும் திருப்பி ஈரோட்லயும் ரெட்டலைக்கு குத்துனவங்களை பூரா நீங்க உதயசூரியனுக்கு ஓட்டு போட வச்சிருக்கீங்க. அப்போ உங்களுடைய வாக்கு வங்கியவே நீங்க இன்னொரு கட்சிக்கு, உங்களுடைய பிரதான எதிர்கட்சிக்கு நீங்க தாரவாக்குற மாதிரி இருக்கு. அது வந்து எடப்பாடி அவர்களை செஞ்ச ஒரு தவறுன்னு என்னுடைய பார்வை. அது நீங்க சொல்றதை பார்த்தா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த தலைமை ஸ்தானத்திலிருந்து முடிவெடுக்க தெரியலையோ, முடிவெடுப்பதுல தடுமாறி போய் இப்படி தப்பான முடிவு எடுக்கிறாரோங்கிற கேள்வி இருக்கு. இல்ல, தலைமைத்துவம் இருக்கா இல்லையாங்கிறது நம்ம அதை क्वेश्चन பண்ண முடியாது. தலைமைத்துவம் இருக்கான்னு கேட்கல. ஏன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலா இருக்கட்டும், ஈரோடு இடைத்தேர்தலா இருக்கட்டும், 2 இடைத்தேர்தலுமே எடப்பாடி அவர்கள் எடுத்த முடிவு திமுகவுக்கு சாதகமா போயிருக்கு. அதிமுக ஓட்ட திமுக பக்கம் திருப்பி விட்டுருக்கு ஆட்டோமேட்டிக்கா. அப்ப எடுக்கப்பட்ட முடிவு சரியான முடிவு இல்ல அப்படிங்கிறப்ப அது தவறான முடிவோ அப்படிங்கிற ஆமா, இப்ப என்னைக்குமே வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எவாலுவேட் பண்ணுவாங்க. அவங்களுடைய எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அந்த டெசிஷன் எடுக்கிறாங்கன்னு தெரியாது. சில நேரத்துல சில முடிவுகள் வெற்றியை கொடுக்கும். சூப்பரா டெசிஷன் எடுத்தாரு எங்க தலைவர்பாங்க. சில நேரத்துல சில முடிவுகள் தவறா போற, என்னையா இப்படி மட்டமா டெசிஷன் எடுத்துட்டாங்களே. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை தலைமையேற்ற பிறகு வாவ் சூப்பரான முடிவு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரே ஒரு முடிவு சொல்லிட முடியுமா அரசியல் விமர்சகரா? இன்னைக்கு வரைக்கும் பெருசா அந்த மாதிரி தெரியல. ஒரு விஷயத்துல ஒண்ணு நாங்க இந்த மாதிரி பிஜேபி கூட இது மேல் கூட்டணி இருக்க மாட்டாங்கிற ஒரு முடிவு எடுத்தது வேணா அவருக்கு அந்த மைனாரிட்டி சம்பந்தமான அந்த ஓட்டுல எடுக்கிறதுல அது சரியான முடிவு. அது ஒரு சரியான முடிவா பாக்குறேன். ஏன்னா 2024லயே அந்த முடிவு எடுக்கிறார். காரணம் என்னன்னா 2026ல பாரதிய ஜனதா கூட இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அது பேகேஜா மாறிடும். காரணம் மைனாரிட்டி ஓட்டு வராது. அப்ப பாராளுமன்றத்துல வந்துருச்சா? வரல, 2024ல வரல, அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வரல. இருந்தாலும் 2026 தேர்தலுக்கு இதை உதவுங்கிறது தான் எடப்பாடியாரனுடைய எண்ணம். ஏன்னா அவருக்கு வந்து இன்னைக்கு எம்பி ஒரு 10 எம்பி அதிமுகவுக்கு கிடைச்சாலும் அது பெரிய வித்தியாசத்தை அவங்களுக்கு கொடுக்க போறது இல்லை. அப்போ அவருடைய நோக்கம் என்னன்னா 2026ல வந்து நம்ம இந்த தடவை மைனாரிட்டியினுடைய ஓட்டு பூராமே அப்படியே சப்சாலா வந்து டிஎம்கேக்கு வந்து போய்கிட்டு இருக்கு.
அதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது அவருடைய பிரதானமான டெசிஷனாக இருந்துச்சு. அந்த டெசிஷனை எடுக்கிறாரு. ஆனாலும் இப்போ உடனடியாக பலன் கிடைக்கல. என்னன்னா அப்போ வந்து பிரதானமாக திமுக விமர்சனம் வச்சதே வந்து இல்லை இவங்களுக்குள்ளார கள்ளவரம் இருக்குது கள்ளவரக்குன்னு. இப்போ கூட சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் பேசி வெளியிட்டிருக்கிற வீடியோலையும் இதை ஒரு ரிப்பீட் பண்ணுறார். அதை வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து கொஞ்சம் முடிவு எடுத்து 2026 வரும்போது 26க்கு போகும்போது சப்போஸ் அவங்க பாரதிய ஜனதா கூட திருப்பி ஒரு கூட்டுங்கிற முயற்சி பாரதிய ஜனதா தொடர்ந்து எடுக்கும். அவங்க சும்மா விட மாட்டாங்க. அதிமுக கூட சேர்ந்தே ஆகணுங்கிற கட்டாயம் இல்லையோ. ஆமா, அவங்களுக்கு கட்டாயம் அது. அது இல்லாமல் இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி நிறைய டெவலப் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஆன்டி இன்கம்பன்சி டெவலப் ஆகும்போது ஒரு அதிமுக கூட கட்சி கூட கூட்டணி சேரும்போது அவங்களுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டிஸ் ஜாஸ்தி. அப்போ இன்னைக்கு ஒரு 4 எம்எல்ஏ இருக்கிறது ஒரு 10-15 எம்எல்ஏ கூட கிடைக்கலாம். கட்சி வளர்த்துறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும். இன்னைக்கு 11% வாக்கு வாங்கி 3வது பெரிய கட்சியாக இருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதத்தை உயர்த்துறதுக்கும் எம்எல்ஏ சீட்டை உயர்த்துறதுக்கும் இது ஒரு பெரிய வாய்ப்பு. இது ஒரு வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கிறனால பிஜேபி இதை விட மாட்டாங்க. அதையும் மீறி வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து பிஜேபி கூட அலைன் ஆகலைன்னா கண்டிப்பாக அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது இட் வில் ரிசல்ட் இன் கிரேட்டர் ஃபேவர். அந்த மைனாரிட்டி ஓட்டை கம்ப்ளீட்டாக அப்படியே திமுகவுக்கு தார வார்த்தது அதிமுகவுக்கு கொஞ்சம் பாதினாச்சுக்கு அட்லீஸ்ட் வந்து சேருங்கிறது என்னுடைய பார்வை. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு தலைமை தாங்கிய பிறகு அவர் எடுத்த சரியான முடிவு என்ன, அவர் எடுத்த தவறான முடிவு என்ன அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகாகவே நிறைய விஷயங்களை கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி அருள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.